எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Chapreefitness. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு, அதாவது ஒபிசிட்டி, வெயிட் லாஸ். இதில் வந்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ வந்து பெல்லி ஃபேட்டு. அதாவது பெல்லி ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டு கம் லாஸ்ட் டு கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஸ்டப்பான் பெல்லி ஃபேட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்னென்னவோ பண்ணி எப்படியோ ட்ரை பண்ணி வெயிட்டை கூட ஓரளவுக்கு வந்து குறைச்சிட்டேன். பட் ஆனால் இந்த பெல்லி ஃபேட் மட்டும் போக மாட்டேங்குது. அதுக்கு மட்டும் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ பெல்லி ஃபேட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ட்ரை பண்ணுறது வந்து டார்கெட்டட் வெயிட் லாஸ், அதாவது டார்கெட்டட் ஃபேட் லாஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்பை மட்டும் டார்கெட் பண்ணி அதை மட்டும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, எக்ஸசைஸ் மூலிமா வந்து அந்த இடத்த வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. கோர் எக்ஸசைசஸ், ஆப் எக்ஸசைசஸ்ன்னு பார்த்தோன்னா க்ரன்ச்சஸ்ஸு, சிட்டப்ஸு, ட்விஸ்ட்ஸு, டர்ன்ஸு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான எக்ஸசைசஸ் நிறைய வந்து பண்ணுறது. ஒரு நாளைக்கு வந்து 100 சிட்டப்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பண்ணுறதால அந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்பெஷலாக பெல்லி ஃபேட் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. டார்கெட்டட் ஃபேட் லாஸ் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் கார்டில் ஆட் பண்ணுறேன், அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல இப்போ வந்து பெல்லி ஃபேட்டுன்னு இல்லை, தையில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆர்ம் ஃபேட்டு, இந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு பார்ட்டுக்கும் அந்தந்த எக்ஸசைசஸ் மூலிமா ஃபேட் லாஸ் நடக்குமான்னு பார்த்திங்கன்னா நடக்காது. ஒரு இடத்த வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் இருக்கிற மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அந்த இடத்துல இருக்கிற மசில் வந்து டோன் ஆகுமே தவிர ஃபேட் லாஸ் அப்படின்றது வந்து நடக்காது. அதனால் ஸ்பாட் எக்ஸசைசஸ் அப்படின்றது வந்து பெல்லி ஃபேட்டுக்குன்னு இல்லை, எந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் இருக்கிற பர்டிகுலர் பாடி ஃபேட் ஏரியாவை வந்து டார்கெட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பெல்லி ஃபேட்டை வந்து எக்ஸசைஸ் மூலிமா குறைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம இன்டர்னலாக இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து டார்கெட் பண்ணலான்னு பண்ணுறது. அதை விட்டுட்டு வந்து இன்னும் டீப்பாக போய் அவுட் சைடில் வந்து அந்த பெல்லி ஃபேட்டுக்கு மேலே தடவறதுக்கு க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் சுற்றி போடுற பெல்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த இடத்த ஸ்வெட் பண்ண வச்சா அங்கேருந்து ஃபேட் மெல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரே ஒரு ஜூஸ் குடித்தா வந்து அந்த இடத்துல பர்டிகுலராக பெல்லி ஃபேட்டு வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லாமே வந்து உங்களோட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அது வாங்கிறதுக்கான மணி, அதுக்கப்புறம் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸு, எனர்ஜி எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்றது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது டுவர்ட்ஸ் பெல்லி ஃபேட் ரிடக்ஷன். பெல்லி ஃபேட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு நாளில் வந்து ஃபார்ம் ஆகிறது இல்லை. நம்ம வந்து நம்மளோட நியூட்ரிஷன், டயட்டு, அதாவது இன்டேக் வந்து ப்ராப்பராக இல்லை, ஆக்டிவிட்டியே இல்லை, அதே மாதிரி லைஃப் ஸ்டைலும் வந்து சுத்தமாக சரியில்லை. இது 3 தான் வந்து மேஜர் காம்பினேஷன். இதில் இன்னும் கொஞ்சம் மைனர் ரோலாக ப்ளே பண்ணுறது வந்து ஜெனட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லீப் ப்ராப்பராக இல்லாதது, அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து மைனர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த இஷ்யூஸ்னால் வந்து ஓவர் த டைம் வர்றது தான் வந்து பெல்லி ஃபேட்டு. ஸோ நம்ம வந்து அது டுகெதராக அது வந்து ஃபார்ம் ஆக விட்டுட்டு அதை வந்து ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து அதுவும் அந்த ஏரியாவிலேருந்து மட்டும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ பெல்லி ஃபேட் அப்படின்றது செப்பரேட்டாக குறைக்கிறது இல்லை, நம்மளோட பாடியில் சேர்த்துருக்கிற அந்த த்ரூ எக்ஸஸ் கேலரி ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த ஃபேட்டு வந்து ஓவராலாக வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெல்லி ஃபேட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபேட்டை வந்து எனர்ஜிக்காக பாடி யூஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் அந்த இன்ச் லாஸ் நடக்கும். அப்போ வந்து அந்த பெல்லி ஃபேட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபேட்டை வந்து யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட், அந்த ப்ரொட்ரூடிங் பெல்லி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பார்த்தா பெல்லி ஃபேட் அப்படின்றது குறையவே குறையாதானா, நம்மளோட அவசரத்துக்கும் நமக்கு வந்து கொடுக்குற டைமுக்கும் அது குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையாது. பட் ஆனால் அது பாசிபிளானா 100% பாசிபிள். எப்போன்னு பார்த்தோன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன் ப்ளஸ் ஆக்டிவிட்டி ரெண்டுமே நம்ம வந்து கான்ஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட், கண்டினியூஸ். இது வந்து எல்லா வீடியோலையுமே வந்து நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்கு வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் ஆனால் இந்த பெல்லி ஃபேட், அப்டாமினல் ஃபேட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டு கம் லாஸ்ட் டு கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து சேர்ந்து இருக்கிறதால நம்ம வந்து அந்த ஏரியாவை சூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் 100% பாசிபிள், கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் வித்
லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். ஏன்னா அதுக்கான டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து 1 மந்தில் 2 மந்தில் குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. பட் ஆனால் அது இயர்ஸ் டுகெதர் கூட எடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட்டோ உங்களோட நியூட்ரிஷன்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். மற்றபடி ஷார்ட்கட் சீக்ரெட் ரூட்டில் குயிக் ஃபிக்ஸாக வந்து அந்த பெல்லி ஃபேட்டு குறையாது. என்னென்னவோ ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் என்னவோ பண்ணி நீங்கள் வெயிட்டை வேணால் குறைக்க முடியுமே தவிர பெல்லி ஃபேட் அப்படின்றது வந்து குறைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட், இதுதான் ட்ரூத்து. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேக்லைன்ஸோட நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சே குட் பை டு பெல்லி ஃபேட், அவ்வளோ ஈஸியாக பெல்லி ஃபேட்டுக்கு வந்து குட் பை எல்லாராலையும் பண்ண முடிஞ்சிச்சுன்னா யாருமே வந்து அதை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஈஸியாக குறைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. அதே மாதிரி மெல்ட் அவே யுவர் பெல்லி ஃபேட் அப்படின்றதுக்கு வந்து அது ஐஸ்கிரீம் மாதிரி உருகி ஓடுற அளவுக்கு சிம்பிளானதும் இல்லை. அதே மாதிரி அதுக்கு சீக்ரெட்டும் எதுவும் இல்லை. நியூட்ரிஷன் ப்ளஸ் ஆக்டிவிட்டி மட்டும்தான் வந்து ஃபார்முலா. அதனால் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் சொல்யூஷன், குயிக் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிற இந்த டேக்லைன்ஸை வந்து ஒரு வீக்கில் குறைக்கலாம், 1 மந்தில் குறைச்சிடலாம், பிஃபோர் ஆஃப்டர் அப்படி இப்படி இதெல்லாம் பார்த்து அப்போ நீங்கள் பார்க்கும்போதே வந்து நீங்கள் ட்ராப்புன்னு புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால் குயிக் அண்ட் ஷார்ட்கட்டுக்கு வந்து பார்க்காம எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து பெல்லி ஃபேட்டை குறைக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.